ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு ஸ்ரீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ பொதுவாகவே ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கணும், சரிங்களா? இன்னொன்று, இந்த ஃபேக் பிரேக் அவுட்லேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய நபராக இருக்கணும். ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்களா, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இந்த ரெண்டுக்குமே இந்த ரீடெஸ்ட் என்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட், இதில் 3 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற லெவல் இருக்கும், சரிங்களா? இதில் ரீடெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட் இப்படி ஜிக்ஸாக்காக ட்ராவல் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனவுடனே எல்லோரும் என்ட்ரி கொடுப்பாங்க. பட் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பையர் வரும்னு சொல்லும் போது இங்கேருந்து அப்படி மார்க்கெட் அப்படி ஃபுல்லாக போகாது. இன்னொன்று, இந்த மாதிரியான என்ட்ரி கொடுக்கும்போது மேலே லைட்டாக போயிட்டு கீழே இறங்கி திரும்ப அது சப்போர்ட் லெவலில் பார்க்க வந்துடும், ஃபேக் பிரேக் அவுட் நடக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனவுடனே நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறது இல்லை. இங்கே இருந்து கொஞ்சம் ரீடெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கும், சரிங்களா? திரும்ப அது ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கே வரும். இந்த இடத்துலேருந்து சப்போர்ட்டாக அது மார்க் ஆகும், சரிங்களா? இங்கேருந்து இது ட்ராவல் பண்ணும். ஸோ நம்மளோட என்ட்ரி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், சரிங்களா? ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். ஸோ அகெயின் இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி அதனோட லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துலேருந்து நம்ம எக்ஸிட் ஆயிடணும், சரிங்களா? இந்த ரீடெஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான விஷயம். நான் இப்போ லைவாக ஷோ பண்ணுவேன். அப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், இந்த ரீடெஸ்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சரிங்களா? அதே மாதிரி சப்போர்ட் லெவலில் என்ன ஆகும் அப்படின்னா, பிரேக் அவுட் நடக்கும். சப்போர்ட் லெவலில் அகெயின் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த இடத்த திரும்ப ரெசிஸ்டண்ட்டாக மார்க் ஆயிரும். இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழும், சப்போர்ட்டை நோக்கி திரும்ப ஒரு சப்போர்ட்டை க்ரியேட் பண்ணும். இங்கேருந்து நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்போது ரீடெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த லெவல் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீடெஸ்ட் அப்படிங்கிறோம், சரிங்களா? இப்போது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லோரும் ரொம்ப கிளியராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன், சரிங்களா? இப்போது செகண்ட் பாயிண்ட்டை பொறுத்த மட்டும் ஸ்டாப் லாஸ் டார்கெட் அப்படிங்கிறது முக்கியம், சரிங்களா? இப்போது இந்த இடத்த நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஷோ பண்ணுறேன். இப்போ இந்த இடத்த நல்லா கவனிங்க. இப்போ நான் டே டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன், சரிங்களா? ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் இந்த இடம் நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரெண்ட் கட், ஸோ இந்த இடத்த எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ட்ரெண்ட் கட் ஆகி மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு நினைப்போம், ஓகேங்களா? இப்போது இங்கே பாருங்கள், மார்க்கெட் நல்ல ஒரு ஜிக்ஸாக், சரிங்களா? இங்கேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆனால் இதை நம்ம ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு நினைப்பீங்க. ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் என்ன நமக்கு பிலீவ் பண்ணுவோம், இங்கேருந்து மார்க்கெட் அப்படியே மேலே மூவ் ஆகும் அப்படின்னு நினைப்போம், சரிங்களா? பட் அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு டவுன்ஃபால் ஆகிருக்கு, சரிங்களா? அகெயின் இந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் கரெக்டாக ரியாக்ட் பண்ணி திரும்ப மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது பாருங்கள், சரிங்களா? அப்போது இப்படி அகெயின் இந்த இடத்துலேருந்து திரும்ப கீழே போயிட்டு திரும்ப நம்ம ரெசிஸ்டன்ட் நினச்ச இடத்த திரும்ப மார்க்கெட்டு மேலே மூவ் ஆகுது அப்படின்னா இந்த இடம் சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகும், சரிங்களா? அப்போ இங்கேருந்து நம்ம அடுத்து யோசிக்க வேண்டியது சப்போர்ட் என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்துருவோம். மார்க்கெட் இங்கேருந்து உங்களுக்கு ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? நீங்கள் ஹோல்டிங்கான பொசிஷன் அங்கேருந்து நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸ். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா 21 days நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம். அப்போது இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் நடந்திருக்கு. என்ட்ரிக்கான பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வரைஞ்சி பார்த்தாலே தெரியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிகேட்டரை பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி கூட டிஸ்கஷனில் இருக்கும்போது கூட இண்டிகேட்டரை ஷோ பண்ணாங்க. இண்டிகேட்டர் உங்களுக்கு ஃபுல்லாக சக்ஸஸ் கொடுக்காது. பட் அது எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, எங்கே ஸ்டாப் லாஸ் என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு அது ரொம்ப சூட்டபுளாக ஒர்க் ஆகும், சரிங்களா? அப்போது நீங்கள் ஒரு இண்டிகேட்டரையும் பயன்படுத்துங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை கரெக்டாக வரைய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லெவல் என்ன பண்ணுவீங்கன்னா, இதுதான் ரெசிஸ்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மார்க் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இந்த லெவல் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு வரவே இல்லை பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற என்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போது
120 இந்த ரேஞ்ச் வரச்ச 120 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுவோம். என்ட்ரி பாயிண்ட் இந்த ரீடெஸ்ட் நடந்து அகெயின் இது மேலே வருது அப்படின்னா இந்த இடம் சப்போர்ட்டாக மாறிடுச்சின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அகெயின் நம்ம வச்சுருக்க லைனில் 134 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 135 என்ட்ரி கொடுப்போம். அங்கேருந்து மார்க்கெட் அப்படி ட்ராவல் ஆகி போகுது. அப்போது ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது நம்ம இதிலே நமக்கு என்ன ஆயிரும், கால்குலேட் ஆயிரும். அப்போது நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல நம்ம எடுக்கிற ரிஸ்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. 135க்கு எடுக்கிறோம். சரிங்களா? நமக்கு ரிமைனிங் லாஸ் வந்துச்சு அப்படின்னா 15 பாயிண்ட் பக்கம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா லாஸ் வரும். கீழே இறங்கி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு, ஏன்னா அங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில். பட் டார்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், டபுளாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் 1:2ங்கிற ரேஷியோவில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கான ப்ராக்டிஸ்க்கு இந்த மாதிரியான ரீடெஸ்ட் என்ட்ரியை கரெக்டாக பயன்படுத்தலாம். இது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. 1 மினிட்டோட டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த ட்ரேட் எடுத்தாலுமே சரிங்களா, நீங்கள் அன்னன்னைக்கு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த ஃபேக் பிரேக் அவுட்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே ட்ரெண்ட் லைன் இப்படி ட்ராப் பண்ணிடுவோம். நம்ம ட்ரெண்ட் லைன்லாம் இனிஷியல் டைமில் நல்லாவே வந்துடும். சரிங்களா? நீங்கள் ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிருச்சு. சரிங்களா? இந்த லைன் உங்களுக்கு என்னவா ரியாக்ட் ஆகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக ரியாக்ட் ஆகும். சரிங்களா? அப்போது அகெயின் ஒரு பிரேக் அவுட், ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் அகெயின் வந்து இந்த லைனை கிராஸ் பண்ணும்போது இந்த இடம் என்னவா ரியாக்ட் ஆகும் அப்படின்னா சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். இது வரைக்கும் நம்ம ரெசிஸ்டன்ட் இதை நினச்சோம்ல, அகெயின் இந்த லைனை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இது நீங்கள் டெய்லி ஒரு 10 ஸ்டாக் மார்னிங் வர ஸ்டாக்கில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா செக் பண்ணிடலாம். அப்போது நீங்கள் இந்த இடத்துக்கு வாரீங்க, பார்க்குறோம் ஒன்ஸ் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, நம்ம லைனுக்கு மேலே போய்ட்டு ஃபேக் பிரேக் அவுட் ஆகி அகெயின் அதனுடைய ட்ராவலில் என்ன பண்ணிடலாம், நம்ம என்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்த பொறுத்த மட்டும் உங்களுக்கு இங்கே ஒரு லைன் ட்ராவல் ஆகுது பாருங்கள். சரிங்களா? நீங்கள் இங்கே வரைக்கும், ஏன்னா இது இன்ட்ராடே 1 மினிட்டோட டைம் ஃப்ரேம் தான். சரிங்களா? இங்கே 199 இருக்குது. சரிங்களா? இங்கே 200 இருக்குது. சின்ன டாடா ஸ்டீல் சின்ன ஸ்கேல்பிங்கான ட்ரேட் தான். ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் வந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது, இப்போ தான் சப்போர்ட் ரீச் ஆகிருக்கு. சரிங்களா? பட் இந்த ஸ்டாக்லேயே கொஞ்சம் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த இடத்துக்கு இது வரவே இல்லை. நம்ம எடுக்க போகிறதே ஒரு ரூபா அந்த ரேஞ்சில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 பாயிண்டில் தான் என்ன பண்ணுறோம், ஸ்டாப் லாஸே ஃபிக்ஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடந்துருச்சு, ஒரு ரீட்ரேஸ்ட் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம இங்கே என்ட்ரி பாயிண்ட் இங்கே நடந்து இங்கே கொடுத்துருவோம். சரிங்களா? இங்கே தான் என்ட்ரி கொடுக்குறோம். இந்த இடத்துக்கு அது வரவே இல்லை. அகெயின் இந்த இடத்துக்கு அது ட்ராவல் ஆகி வரல. பட் ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லைனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா 15 மினிட்ஸ், அதாவது ஸ்கேல்பிங் அப்படின்னா 3 to 5 மினிட்ஸில் நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும். சரிங்களா? 3 to 5 மினிட்ஸில் எக்ஸிட் ஆகிடணும். அதே இது இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறீங்கன்னா 3 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ரெண்டுக்குமே இந்த ரீடெஸ்ட் என்ட்ரியில் நீங்கள் பொறுத்த மட்டும் 15 கேண்டில் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணி அதனுடைய கெயினை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபேக் பிரேக் அவுட் உங்களுக்கு நல்லா டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்தும் போது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்குள்ளே நிறையா ட்ரிக்ஸ் இருக்குது. சரிங்களா? வரக்கூடிய நாட்களில் நான் அதையும் தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.